வணக்கம். நிறைய இன்ஸ்டிடியூஷனுக்கு போகும்போது அங்கே இருக்கிற மாணவர்கள் நாங்கள் படிக்கிறதெல்லாம் மறக்குது, கடைசி நேரத்தில் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, நிறைய படிக்கிறோம் ஆனால் தேர்வில் எங்களால் எழுத முடியல, தேர்வு அறைக்கு போன உடனே நாங்கள் மறந்து போயிடுறோம், என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. மறதிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த மறதியை நாம் ஓரளவிற்கு சமாளிக்க முடியும். முதலாவதாக என்னென்னா டிகே த்ரூ டிஸ்யூஸ் அப்படிங்கிறாங்க. ஒன்றை படிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் ஞாபகத்தில் வச்சுருக்கோம், ஆனால் திரும்ப படிக்காமல் விட்டுறோம். அப்போ என்ன ஆகும்னா அது மறந்து போகும். அதனால தான் தொடர்ந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும், திருப்பி திருப்பி படிக்கணும். வார இறுதியில் நம்ம படித்தோம்னா தான் இதுவரைக்கும் நம்ம படித்தது ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அதை ரீகேப்சுலேட் பண்ணுறது, அவ்வளவு முக்கியம் அதை ரிவைஸ் பண்ணுறது, அவ்வளவு முக்கியம் அதை எழுதி பார்க்கறது, அவ்வளவு முக்கியம் மாடல் எக்ஸாம்ஸ் எழுதி பார்த்து அந்த பயத்திலிருந்து விடுபடுறது. ரெண்டாவது என்னன்னா, நாம் ஒன்றை படிக்கிறோம் அப்படின்னா புதுசாக படிக்கும்போது பழசாக படிக்கிறது மறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் தியரின்னு பேர். சில நேரங்களில் என்ன ஆகும், புதுசாக படிக்கிறது மறந்து போகும், சில நேரங்களில் பழசு மறக்கும். இதை சரிசமமாக நம்ம கருதுறதுக்கு தான் புதுசாக எதை படிக்கும் போதும் பழசையும் படிக்கணும். ஒன்று பழசு நல்லா ஆழமாக பதிஞ்சிருந்துச்சுன்னா புதுசையும் திரும்ப திரும்ப படித்து நம்ம ஆழமாக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரங்களில் என்ன ஆகும்னா, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்ம பிரெயின். கம்ப்யூட்டரில் நாம் ஒரு புது இன்ஃபர்மேஷனை போடுறோம், அது ஸ்டோர் பண்ணுது, அதுக்கப்புறம் தேவையான போது அதை ரெட்ரீவ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கக்கூடிய பிரெயினில் பல நேரங்கள் அது ஸ்டோர் பண்ணிக்கும், ஆனால் நமக்கு தேவையான நேரத்தில் அது வெளியே வராது. இதுக்கு பேர் ரெட்ரீவல் ஃபெயில்யூர்னு பேர். இது எதனால் ஏற்படுதுன்னா, நாம் அதை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணாத போது அது ஸ்டோரேஜில் இருக்கும். சில நேரங்களில் என்ன ஆகும்னா, எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே மறந்துடும், எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஞாபகத்தில் வரும். அதனால தான் என்னன்னா, சிலவற்றை நாம் திரும்ப திரும்ப வாசிப்பது மட்டுமல்ல, நினைவாற்றலில் அதுக்கு ஓவர் லேர்னிங்னு பேரு. அதை எப்ப கேட்டாலும் அதை வெளிப்படுத்துகிற அளவிற்கு நாம படிப்பது அவசியம். தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நாம் அதை சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு காரணம் அதிகப்படியாக கற்றல், ஓவர் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்ட். சில செய்திகளை, சில மனப்பாட செயல்களை நாம் ஒரு முறை வாசிப்பதோ இருமுறை வாசிப்பதோ பலன் தராது. திரும்ப திரும்ப வாசித்து அதை நாம் எப்போது கேட்டாலும் வெளிப்படுத்துகிற அளவிற்கு நிபுணத்துவத்தை பெற்றால் இந்த ரெட்ரீவல் ஃபெயில்யூர் வராது. நாலாவது என்னன்னா, மோட்டிவேஷனல் ஃபர்கெட்டிங். ஒரு கசப்பான அனுபவத்தை நம்ம மறக்க விரும்புவோம். ஏன்னா அதை நினைக்கும் போதே நமக்கு மிகப்பெரிய சங்கடம் ஏற்படும், கவலை ஏற்படும், பதற்றம் ஏற்படும். அந்த மாதிரியான சில நிகழ்வுகளை, கசப்பான நினைவுகளை, ஒரு நண்பர்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தர் நம்மளை ஏமாத்திருப்பாரு, அப்ப அந்த இன்சிடென்ட் நம்ம மறக்க விரும்புவோம். திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு சோக சம்பவம் நடந்து ஒரு நல்ல நிகழ்வை நாசமாக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த நிகழ்வை நாம் மறக்க நினைப்போம். அதெல்லாம் என்னன்னாக்க ஒரு மோட்டிவேஷனல் ஃபர்கெட்டிங். நாம் அதை வேண்டுமென்றே மறக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி மறந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று நினைக்கிறோம். அதுக்கடுத்தது என்னன்னா, புரிஞ்சுக்கிறதுலயே ஒரு குளறுபடி இருக்கும். ஒருத்தர் ஒன்று சொல்றாங்கன்னா அதை சரியா புரிஞ்சுக்கணும். சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வெளிப்படுத்த முடியும். அதுக்கு பேர் என்னன்னா என்கோடிங்னு பேர். ஒருத்தர் சொல்வதை நாம் சரியாக புரிந்து கொள்வது, படிப்பதை புரிந்து கொள்வது. ஏன்னா நாம் அந்த இடத்துல தகவலை அனுப்புவராக இருக்கிறோம். நம்ம ஒரு தேர்வு எழுதுறோம் அப்படின்னா நாம் அந்த தேர்வுல ஒரு தகவலை திருத்துபவருக்கு அனுப்புகிறோம். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒன்றை படிக்கிற போது அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் அது நினைவாற்றலில் தங்காது. அடுத்தது என்னன்னா, மூளையில் சில பாதிப்பு ஏற்படும். சில நேரங்களில் ஏதாவது கட்டி வளர்ந்ததுன்னா, சில நேரங்களில் ஏதாவது ஒரு பாகத்தில் அறுவை சிகிச்சை நடந்தா மறப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. ஹென்றி மொலைசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை நியூரோ சயின்ஸ்ல இருக்கிறவங்க HM அப்படின்னு சொல்லி சுருக்கமா சொல்லுவாங்க. அவருக்கு மூளையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அவருடைய ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பகுதியை எடுத்துட்டாங்க. அந்த ஹிப்போ கேம்பஸ்ங்கிற பகுதியை எடுத்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மறதி ஏற்பட ஆரம்பித்தது. அவருக்கு சாப்பிட்டது கூட நினைவுல இருக்காது, மறுபடியும் சாப்பிடுவாரு. பல நேரங்கள்ல என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதே அவர் நினைவுல இல்லாம போயிடும். இதனால என்னாச்சுன்னா அவர் திரும்ப திரும்ப சாப்பிட்டு பருமன் ஆனார். ஆனா அதுல ஒன்ன கண்டுபிடிச்சாங்க, என்னன்னா அவருடைய நுண்ணறிவு அதிகமா இருந்தது. இந்த மாதிரி நேரத்தில் கூட அவருக்கு இவ்வளவு பெரிய ஞாபக மறதி இருந்தாலும் அந்த
பர்டிகுலர் உறுப்பை எடுத்ததுனால லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் ரெட்ரீவ் ஆகாம இருந்தாலும் ப்ரொசீஜரல் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்முறை நினைவாற்றல் அவருக்கு சரியா இருந்தது. அதனால என்னன்னா அவர் சைக்கிள் ஓட்ட முடிஞ்சது, அவரால் நீச்சல் அடிக்க முடிஞ்சது, இதையெல்லாம் செய்ய முடிஞ்சது. இதுல இருந்து தான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னங்கன்னா, ப்ரொசீஜரல் மெமரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற நாம எதையெல்லாம் செய்து கற்றுக்கொள்கிறோமோ அவை நமக்கு மறப்பதே இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. அதனால மூளையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் நினைவு பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. அடுத்தது என்னன்னா, வயதான காலத்தில் ஏற்படுகிற ஞாபக மறதி, அதுதான் டிமென்ஷியா, அல்சைமர் இப்படிலாம் சொல்லுவாங்க. வயதாக வயதாக முதல்ல மறக்கிறது என்னன்னா பேர் தான் மறக்கும். அந்த ரெட்ரீவல் ஃபெயில்யூர் அதுல தான் ஏற்படும். அடுத்தது என்னன்னா, சில கான்டெக்ட்ல சிலரை ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க, அந்த கான்டெக்ஸ்ட்டை விட்டு அவங்களால ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. மறதி ஏற்படுவது என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. மறதியும் மனிதனுக்கு தேவை. சிலவற்றை மறந்தால்தான் சிலவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அப்படித்தான் நம்ம மூளையே செயல்படுது. தேவையானதை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு நாம் தகுந்த பயிற்சிகளை செய்தால் அது நமக்கு தேவையான நேரத்தில் கை கொடுக்கும். நாம் அதை சரியாக பயன்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.